ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டில் விரும்பி ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய ட்ராகன் பன்னீர் வீட்டிலையே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பவுலில் சோள மாவு, அரிசி மாவு, மைதா மாவு எல்லாத்துலேயுமே 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு தண்ணியான கன்சிஸ்டன்சி, ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு தண்ணியாக, அதாவது வீடியோவில் இருக்க கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கணும். பன்னீரை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டிங் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு டக்குன்னு திருப்பி விட்டு உடனடியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் பன்னீர் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இல்லைன்னா பன்னீர் ஹார்டாகிடும். ஃப்ரை பண்ணும்பொழுது ஒரு பீஸ் கூட இன்னொரு பீஸ் ஸ்டிக் ஆகிட்டு அப்படின்னா சூடோடு அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணினோம் அப்படின்னா தனியாக வந்துடும். அடுத்து பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். கூடவே முந்திரி பருப்பு, இப்படி முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ஆக்சுவல் ரெசிப்பியில் முந்திரி பருப்பும் சேர்ப்பாங்க, அதனால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், 2 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கணும். சிகப்பு மிளகாயை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சில்லி சாஸ் ரெடி ஆகிடும். இது கூட தேவையான அளவு நீல வாக்கில் கட் பண்ண குடைமிளகாய், பச்சை குடைமிளகாய் மட்டும் நான் சேர்க்குறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்யும்போது மேக்ஸிமம் ஸ்டவ்வை ஹையில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா தான் இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் டேஸ்டியாக வரும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கேஸ்ட் அயான் அல்லது சைனீஸ் கடாயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கடாயில் நல்லா ஹை ஹீட்டில் செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பாதி தக்காளியாக அரைச்சி பியூரியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி பச்சை வாசம் போன பிறகு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இந்த ரெசிபிக்கு கரெக்டான ஒன் பை ஒன்னாக எந்த ஆர்டரில் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறனோ அதே மாதிரி ஆர்டரில் சேர்த்துங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் தான் கன்ஃபார்மாக சேர்த்துக்கணும். ஆக்சுவல் ரெசிப்பியில் சோயா சாஸ் சேர்ப்போம், அதாவது சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்க்கும்பொழுது சோயா சாஸும் சேர்ப்பாங்க. அது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக வச்சுக்கும், அதுக்காக சேர்ப்பாங்க அது. பட் நான் சேர்க்கலை. அது இல்லாமலும் அதே மாதிரி டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட்டில் செய்யலாம். அதனால நான் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 மெத்தட்லேயுமே செஞ்சு பாருங்கள். இது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பட் அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம். கிரேவியை விட திக்கான கன்சிஸ்டன்சியில் ஜஸ்ட்டு கோட்டானா போதும், அந்த மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சியில் தான் அது இருக்கும். நம்ம சேர்த்துருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு டக்குன்னு வெந்துடும், குழன்னு ஆகிடும். ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா பல்லன்னு வர ஆரம்பிக்கும், ஷைனிங்காக இருக்கும் அந்த கிரேவி. அந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பன்னீர் சூடு ஏறின பிறகு கலரும் கொஞ்சம் டார்க்காக ரெட்டாக மாறி இருக்கும். அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கணும். அதே மாதிரி கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கணும். அதுவும் இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸு, அதனால் அதையும் ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாம் சேர்க்கும்பொழுது தான் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மாதிரி அதே மாதிரி சுவையில் நம்ம செய்ய முடியும். வாவ், ரியலாகவே பார்க்குறதுக்கு டெக்ஸ்சரும் சரி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ஒரு ஸ்டார்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, வெறுசாக தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ப்ரெட்டு கூடவோ அல்லது சப்பாத்தி கூடவோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் சாப்பிட்டேன், ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் கூட இது அவ்வளோ அருமையாக வரும். இந்த ரெசிபி சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு செஃப் செஞ்ச மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் டெக்ஸ்சரும் கரெக்டாகவும் இருக்கும். இந்த ட்ராகன் பன்னீர் இனிப்பு சுவை, காரச்சுவை, புளிப்பு சுவை, இது 3மே சேர்ந்து ஒரு அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சூப்பர் ரெசிபீஸ்க்கு ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.